வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை ஒரு சிறிய கதைதான். ஆனால் அந்த கதையின் அர்த்தம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். வாங்க நண்பர்களே, நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் சிறிய எறும்புகள் ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அவர்களின் கூட்டம் பெரியக்காக இருந்தாலும் கிடைக்கும் உணவு மிக சிறியதுதான். ஆனால் அந்த கூட்டத்தில் அறிவு என்ற ஒரு எறும்பு மட்டும் சற்று வித்தியாசமானது. அது எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நாம் ஏன் இவ்வளவு உழைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நம்ம உணவுக்காக உழைக்கும் அளவு நமக்கு உணவு கிடைத்ததில்லையே என்று யோசித்துக் கொண்டே உணவு தேடி சென்றது. அப்படி ஒரு நாள் அது உணவு தேடி சென்றபோது ஒரு பெரிய ரொட்டி துண்டை கண்டது. அது மிகப் பெரியது. அதன் உடம்பை விட 100 மடங்கு பெரியது. அது மகிழ்ந்தது. அதே சமயம் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போனது. இது கிடைத்தால் நம்ம கூட்டம் பல நாட்களுக்கு பசியின்றி இருக்கும். அது முயற்சி செய்தது. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி, மூன்றாவது முயற்சி. அது சோர்ந்து விழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி சிரித்தது. சிறியவனே, உன்னால் முடியாது. அந்த வார்த்தைகள் அறிவின் மனதை உடைத்தது. ஆனால் அந்த நொடியில் அது ஒரு முடிவெடுத்தது. நான் சிறியவனில்லை, நான் இன்னும் முயற்சி செய்யாதவன்தான். அது தன் கூட்டத்திற்கு திரும்பியது. நாம் சேர்ந்து முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்றது. முதல் சிலர் சந்தேகப்பட்டனர். ஆனால் அனைவரும் ஒன்றாக முயற்சி செய்தனர். முதலில் அசையவில்லை. பிறகு அது மெதுவாக நகர்ந்தது. இறுதியில் அவர்கள் அந்த ரொட்டியை கூட்டத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த நாள் அவர்கள் உணவை மட்டும் பெற்றதில்லை, ஒரு உண்மையையும் கற்றுக்கொண்டனர். ஒற்றுமை இருந்தால் சிறியவனும் பெரிய சாதனை செய்ய முடியும். நீயும் நினை, நீ சிறியவன் இல்லை. நீ முயற்சி செய்ய ஆரம்பிக்காதவன்தான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.